லூயா, ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி தேவன் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் ஸ்திரீகளை குறித்து தொடர்ந்து வேதத்திலிருந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே யாத்திராகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்திலிருந்தே நாம் கீழே வாசிக்கும்போது அதனுடைய 22வது வசனம் வரையிலையும் நாம் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியங்களை குறித்து பார்க்கிறோம். அதில் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது இங்கே சொல்லியிருக்கிற, அதுவும் இன்றி எகிப்தின் ராஜா சிப்பேராள் பூவாள் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளைகளானால் உயிரோடு இருக்கட்டும் என்றாள். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள். தேவ சமூகத்திலே நம் கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா பிதாவே, நீங்கள் தந்த இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தந்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தையின் மூலமாக தேவரே நீர் ஆமை ஸ்தோத்தரிக்கிற எங்களோடு இடைபடும்படியாய் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற எந்த ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற காரியங்களோ அதை நாங்கள் கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரை செய்யத்தக்க தேவரே இந்த வார்த்தையோடு கர்த்தர் இடைபடும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனம் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி தான். நாம் சிப்போராள் பூவாள் என்கிற 2 மருத்துவச்சிகளை குறித்து நாம் வேதத்தில் நன்றாக நான் வாசித்திருப்போம். நாம் அது நிறைய சத்தியங்களை நாம் கேட்டிருப்போம். ஆனாலும் இந்த நாட்களிலே அந்த வசனத்திலிருந்து சில வார்த்தைகள் தெய்வம் நம்மோடு கூட ஒரு சிந்தனைக்காய், ஒரு ஆலோசனைக்காய், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு 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 நாம் செய்கிற காரியங்களில் ஒரு உந்துதலுக்காய் தெய்வ சமூகத்தில் நாம் இந்த வார்த்தைகளை தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 15வது வசனத்தில் எகிப்தின் ராஜா சிப்போராள் பூவாள் என்கிற 2 பேரிடத்தில் பேசுகிறார். 16, 17வது வசனத்தில் பார்க்கும்போது மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கு இந்த விஷயம் நன்றாக தெரியும். நம்முடைய இஸ்ரவேல் சந்ததிகள், யாக்கோபின் சந்ததிகள் அங்கே எகிப்திற்குள்ளாக அங்கே யோசேப்பு முன்னாக போனார். அதற்கு பின்னாக அவருடைய தாய் தகப்பன் குடும்பத்தார் யாவரும் அங்கே போனார்கள். ஆனால் அங்கிருந்த ஜென்ரேஷன், அங்கிருந்த நாட்கள் கடந்து போயிற்று. யோசேப்பு மரித்து போனார். யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜன் அந்த எகிப்துக்குள்ளே வந்து இஸ்ரவேல் ஜனங்களே அங்கே பலமாக நெருக்க, அவர்கள் பல்லுகாதபடி பெருகாதபடிக்கு அவர்களை நெருக்கும்படியாக அங்கே உத்தரவிடுகிறார். மேலே நான் வாசிக்கும்போது அங்கே தெரிகிறது. ஆனால் அந்த ராஜன், அந்த புதிய ராஜன் என்று சொல்லியிருக்கு எகிப்தில், யோசேப்பை அறியாத 8வது வசனம் சொல்லுது, யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அந்த ஜனங்களை நெருக்குகிறார். எப்படியாகிலும் இந்த ஜனங்கள் நமக்கு அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லி ஒரு அடிமைத்தனம் அங்கே உண்டாக்கப்படுகிறது. ஆனாலும் அந்த ராஜனுடைய இருதயத்துக்குள்ள ஒரு எண்ணம், ஆண் பிள்ளைகள் பெருகக்கூடாது, ஆண் பிள்ளைகள் வளரக்கூடாது, ஆண் பிள்ளைகள் பிறக்கும்போது எல்லாரையும் கொன்று விடணும் என்று சொல்லி. ஆனால் எபிரேய மருத்துவச்சிகள் 2 பேர் அங்கே இருக்கிறார்கள் பாருங்கள். அந்த எபிரேய மருத்துவச்சிகள் 2 பேரும் கர்த்தருக்கு பயந்தவர்கள். ஆனால் அவங்க என்ன செய்துட்டாங்க, பிள்ளைகளை, ஆண் பிள்ளை பெண் பிள்ளை யாரையும் அவர்கள் எதுவும் செய்யலை. கர்த்தருக்கு பயந்து இந்த காரியத்தை, ராஜாவுடைய கட்டளைக்கு நிற்காமல் கர்த்தருக்கு பயந்து இந்த காரியத்தை அவர்கள் நன்மையாய் செய்தார்கள். ஆனால் 18வது வசனத்தில் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டார். 19வது வசனம், அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எகிப்தின் எபிரேய சிறைகள் எகிப்திய சிறைகளைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள். மருத்துவச்சிகள் அவர்களிடத்திற்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். பாருங்க, எகிப்தின் ராஜாவுடைய அந்த கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல்
பரலோகத்தின் தேவனுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து அவர்கள் அந்த இடத்துல நன்மையை செய்தபடினாலே அங்கே ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தை 20, 21, 22 வசனத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகவும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிட பெண்களை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்களுக்கு கட்டளையிட்டான். பாருங்க, அவருடைய கட்டளை அங்கே செல்லாமற் போகிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம் இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னென்றால், 2 ஸ்திரீகள் இருக்க இடம் எகிப்து, ஆனால் அவர்கள் எபிரேய ஸ்திரீகள். எபிரேய ஸ்திரீகள் பரலோகத்தின் தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை விசுவாசிக்கிற எபிரேய ஸ்திரீகள். ஆனால் இருக்கிற இடம் எகிப்து. அவர்கள் ஆளுகை எகிப்தன் ராஜா. ஆனால் அவர்களுக்கு கட்டளை வருகிறது, நீங்கள் என்ன செய்யுங்க, ஆண் பிள்ளைகள் பிறக்கும்போது அவர்களை என்ன செய்யணும், உயிரோடு கொண்டு விடணும். அவர்களுடைய பணி மிகவும் அருமையான பணி. நல்ல அந்த பணியில் அவர்களுக்கு கிடைக்கிற ஒரு காரியம் ஆண் பிள்ளைகளை கொன்று விட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இப்போ அவங்க தேவனுக்கும் அந்த எகிப்தின் ராஜாவுக்கும் இடையில நிற்காங்க. தேவனுக்கு பயப்படவா, தேவனுக்கு கீழ்ப்படியவா, இல்லை எகிப்தின் ராஜாவுக்கு கீழ்ப்படியவா? எகிப்தின் ராஜாவுக்கு கீழ்ப்படிந்தால் நல்ல சம்பளம் கிடைக்கும். ஆனால் தேவனுக்கு பயப்படிந்தால் குடும்பமாக ஆசீர்வாதம் உண்டாகும். இப்போ அந்த எபிரேய ஸ்திரீகள் என்ன முடிவெடுக்கிறாங்க? அந்த சிப்போரால் பூவாலும் தேவனுக்கு பயப்படும், கர்த்தருக்கு அவர்கள் அந்த இடத்துல பயப்படுகிறாள். பாருங்க, கர்த்தர் ராஜாவின் கட்டளையை தள்ளிவிட்டு கர்த்தருக்கு பயப்படுகிறார்கள். ஆனால் அங்கே பாருங்க, ராஜா கேட்குறார், ஏன் நான் சொன்ன வார்த்தையின்படி நடக்கலையே என்று. அவர்கள் சொல்லுகிற எபிரேய ஸ்திரீகள் பலமுள்ளவர்கள், நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவங்க பிரசவிச்சிருவாங்க, நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, பலமுள்ள ஸ்திரீகள் என்று சொல்லி அந்த காரியம் தேவனுடைய பார்வையில் உகந்ததாக இருந்தது. அந்த காரியம் தேவனுடைய பார்வையில் நன்மையாக இருந்தது. அந்த காரியம் தேவனுடைய பார்வையில் ஆசீர்வாதமாக இருந்தது. அந்த காரியம் தேவனுடைய பார்வையில் ஒரு விசேஷித்த ஒரு ஸ்தோத்திர நன்மைக்கு ஏதுவாக காணப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானும் நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையில், ஒருவேளை ஆஃபீஸில் வேலை பார்த்து கொண்டு இருக்கலாம், ஒருவேளை மருத்துவமனையில் வேலை பார்த்து கொண்டு இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், நர்ஸாக இருக்கலாம், ஏதோ லேபில் வேலையாக இருக்கலாம், ஏதோ ஒரு சூழலில் நாம் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கலாம். எங்கே இருந்தாலும் சரி, நான் ஒரு எபிரேய ஸ்திரீ, நான் ஒரு கிறிஸ்தவ பிள்ளை, நான் கிறிஸ்துவுக்குள் ஸ்தோத்திரம் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பிள்ளை. எந்த ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மை நிறுத்தி இருந்தாலும் அந்த இடத்துல நின்று ஒன்று மட்டும் இருதயத்தில் யோசித்து கொள்ளுங்க, நான் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற ஒரு பிள்ளை, நான் தேவ சமூகத்தில் நிற்கிற ஒரு பிள்ளை. அந்த இடத்துல தேவன் எனக்கு கட்டளையிட்ட வேலையை நான் உண்மையாக நான் செய்ய வேண்டும். தேவன் பிரியப்படுகிற அளவுக்கு நான் அந்த வேலையை செய்ய வேண்டும். தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் சந்ததிகளுக்கும் உண்டாக வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு இருதயத்தோடு நீங்கள் நின்று அந்த பணிகளை செய்வீர்கள். ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் செய்கிற வேலை கர்த்தருக்கு பிரியமாக நீங்கள் செய்கிறதுனால மனுஷர்கள் உங்களை பகைக்கலாம், தலைமை அதிகாரிகள் உங்களை எதிர்க்கலாம், கூட இருக்கிறவங்க உங்களுக்கு ஸ்தோத்திர கஷ்டங்களை கொண்டு வரலாம். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசத்தை அவர் ஸ்தோத்திரிக்கிற ஆசீர்வதிக்கும்படி, உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்படி, உங்களுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும்படி தேவனுக்கு பிரியமாய் உங்கள் கரத்தில் இருக்கிற வேலைகளை நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். உங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு, உங்கள் சந்ததிகளுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு உண்டாகும் என்று சொல்லி இந்த வேத வசனத்தின் மூலம் ஸ்தோத்திரம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இங்கே பாருங்கள், தேவனுக்கு பயந்த அந்த ராஜாவுடைய கட்டளையை எகிப்தில் ராஜாவுடைய கட்டளையை தள்ளும்போது என்ன நடக்கும் தெரியுமா? ராஜாவுடைய கட்டளைக்கு அந்த ஸ்திரீகள் கீழ் சொல்லி செய்யாததுனால பிறந்த ஆண் பிள்ளைகள் அத்தனை பேரை நதியில் தூக்கி போட கட்டளையிட்டார்.
அப்படின்னா இந்த ஸ்திரீகளுக்கு அங்கே என்ன நடந்திருக்கும்? அந்த மரணத்தையும் ஆமென் வேதத்தில் பார்க்கிற ஒவ்வொரு ஸ்திரீகளை நாம் எடுத்து பார்க்கும் போதும் மரணத்தை கூட ஆமென் ஸ்தோத்திரம் அவர்கள் துச்சமாக எண்ணாமல் கர்த்தருக்காக அவர்கள் நின்றிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்க, ஒவ்வொரு ஸ்திரீகளையும் நாம் அப்படித்தான் பார்க்க முடிகிறது. நான் இங்கேயும் இந்த அருமையான இந்த மருத்துவச்சிகள் சிப்போரால் பூவால் 2 பேரை பார்க்கும்போது இருவரும் ஒரே மனநிலையோட, ஒரே காரியத்தோட, ஒரே சிந்தையோட அவர்கள் அந்த இடத்துல கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில், கர்த்தர் எனக்கு கட்டளையிட்ட வேலையில் உண்மையாக இருக்கத்தக்கதாக தேவரே அவருடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார்கள். இன்னைக்கு நாம் அவருடைய சமூகத்தில் நாம் என்ன வேலைகள் நாம் செய்தாலும், எந்த காரியத்தில் நாம் ஸ்தோத்திரிக்கிறோம் தலையிட்டாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் என்னை கவனித்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் எனக்கு தந்த வேலை, கர்த்தர் எனக்கு தந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கலாம், வேலை காரியங்களாக இருக்கலாம், பொது வேலையாக இருக்கலாம், மருத்துவமனையில் ஒரு நர்ஸாக இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு வேலை ஆண்டவர் நமக்கு எந்த துறையில் கொடுத்திருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய கைகள் சுத்தமாக இருக்கட்டும், இருதயம் சுத்தமாக இருக்கட்டும். ஒருவேளை நான் உண்மையாக நிற்கிற நேரத்தில் அநேக பிரச்சனைகள் நமக்கு வரலாம். உண்மையாய் நிற்கிற நேரத்தில் நம்மை புரிந்து கொள்ளாமல் போகலாம். ஒருவேளை நம்மை ஸ்தோத்திரிக்கிற அவர்கள் எதிர்க்கலாம், நம்மை குறித்து இல்லாத வார்த்தைகளை பேசலாம், நம்மை குறித்து தவறான வார்த்தைகளை பேசலாம். எது வேணுமென்றாலும் பேசட்டும், எப்படி வேணுமென்றாலும் பேசட்டும். உங்களை என்னை கவனிக்கிறவர் பரலோகத்தின் தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட கள்ளத்தனமான வார்த்தைகளை நமக்கு விரோதமாக பேசினாலும் தேவனாகிய கர்த்தர் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார். நீ கேட்கிற அருமையான சகோதரங்களே, எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் பயப்படாதீங்க. உண்மைக்கு மாத்திரம் தோள் கொடுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு உண்மைக்கு மட்டும் நின்று உங்கள் கரத்தில் இருக்கிற அந்த பணிகளை உத்தமமாய் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அங்கே சொல்லியிருக்கிறது 20வது வசனம் 2ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 2:20 சொல்லியிருக்கிற, இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். 1, 2வது ஜனங்களை பெருக செய்தார். 3, ஜனங்கள் பலத்து போனார்கள். இந்த காரியத்தை அவ்வளவு செய்தார். பாருங்க, மருத்துவச்சிகளுக்கு தேவன் நன்மை செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுதியாய் பெருகினதும் பலத்ததுமான ஒரு ஜாதியாய் எழும்ப முடிந்தது. ஆனால் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? அதனால் இந்த வசனத்தை நாம் ஒரு கொஞ்ச நிமிஷத்திற்குள்ள நாம் இந்த வசனத்தை நாம் வாசித்தோம். ஒரு சின்ன ஒரு தியானத்தை நாம் ஸ்தோத்திரம் முன் வைத்திருக்கிறோம். இதை நீங்கள் இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் செய்கிற வேலையில் எப்படி இருக்கிறோம்ங்கிறத சிந்தித்து பாருங்கள். எப்படி நாம் செய்கிறேன், எப்படி என்னுடைய காரியம், என்னுடைய ஸ்தோத்திரம் குடும்பத்தில், பணிஸ்தலத்தில், என்னுடைய ஸ்தாபனத்தில் நான் எப்படிப்பட்டவளாக இருக்கிறேன், என்னுடைய ஊழிய பாதைகளை நான் எப்படிப்பட்டவளாக இருக்கிறேன் என்பதை குறித்து கொஞ்சம் சற்று சிந்தித்து இந்த வசனத்தை தியானிங்க. நிச்சயமாய் கர்த்தர் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 20, 21வது வசனத்தின்படி 21 சொல்லுகிற, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா! எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. மருத்துவச்சிகளுக்கு அவர் நன்மை செய்தது மட்டும் இல்லை, அவருடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். பாருங்க, அவருடைய பிள்ளைகளுடைய தொழில், பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள், குடும்பமாக அவருடைய குடும்பம் தழைக்கும்படி அவர் செய்தார். அது கரளையாய் போகாமல் தழைக்கும்படி. அப்போ என்ன பாருங்க, நாம் செய்கிற வேலை, நாம் செய்கிற காரியங்கள், நாம் இதை தியானித்து கொண்டு இன்னும் அதிகமாக இன்னும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் பாருங்க. ஆனால் ஒரு நாம் செய்கிற பணியிலே நாம் எடுக்கிற ஒரு நல்ல தீர்மானம் அது எவ்வளவு குடும்பத்துக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள சந்ததிகளுக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது பாருங்க. கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த வசனத்தை தொடர்ந்து தியானிங்க. கர்த்தருக்காக நெல்லுங்க. எந்த காரியம் இயேசுவுக்காக நில்லுங்க. நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர். கர்த்தர் எனக்கு கொடுத்த பணி, கர்த்தர் எனக்கு கொடுத்த பொறுப்பு, கர்த்தர் எனக்கு கொடுத்த காரியம், எல்லாவற்றிலையும் கர்த்தரை சார்ந்து இந்த வேத வசனத்தை தியானத்தோடு உங்கள் கடமைகளை, காரியங்களை, வேலைகளை, பணிகளை செய்யுங்க. கட்டாயம் ஸ்தோத்திரம் உங்கள் குடும்பத்துக்கு உங்களுக்கு நன்மை செய்வார். உங்கள் குடும்பம் தழைக்கும்படி செய்வார். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இந்த காலத்தில், இந்த நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா காரியத்திலையும் தேவன் உங்களுக்கு நன்மையை கட்டளையிடுவார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, உம்முடைய நல்ல நாமத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ தந்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, குடும்பத்திலே ஆண்டவரே, நீர் எங்கள் கரத்திலே தந்திருக்கிற பொறுப்பு நீர் உன்னிப்பாய் கவனித்து கொண்டிருக்கிறீர் என்று பார்க்கிறோப்பா. இந்த ஆண்டவரே, உண்மைக்கு தக்கதாக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரங்கள் குடும்பம், பிள்ளைகள், சந்ததிகளாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோப்பா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகள்
வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, அவர்கள் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், படிப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே ஸ்தோத்திர, எதிர்காலத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு நன்மை செய்யும்படி, அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகள் தலைக்கும்படியா கர்த்தர் கிருபை செய்யும். ஆசீர்வதி. அவருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.